வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கடலைப்பருப்பு சுசியம் செய்ய போகிறேன். இந்த கடலைப்பருப்பு சுசியம் எப்படி செய்யறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். தண்ணி வந்து கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த கொதிச்ச தண்ணிக்கு வந்து இதில் வந்து கடலை இருக்குது, கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சு தான் நான் போட்டினானேன்னு சொன்னால் அவிஞ்சிருண்டாக்கண்டு. அப்போ இது 2 மணித்தேலம் ஊற வச்சு நான் இதில் வந்து 180 கிராம் ஊற வைக்க முதல் 180 கிராம் கடலைப்பருப்பு இருக்குது. இதை போட்டு இப்போ அவிய விடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. ஊற வைக்க முதல் 180 கிராம், ஊறின பிறகு 330 கிராம்ஸ் வந்தது. ஸோ இப்போ இதை போட்டு நல்லபடியாக அவிய விடுவோம். கடலைப்பருப்பு வந்து இப்போ வந்து அவிஞ்சிட்டுது. நான் இப்போ ஒரு 7-8 நிமிஷம் தான் அது அவிஞ்சோன்னு இருக்குது ஹை ஹீட்டில். இந்த ஸோ இப்போ இதை நான் வடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக ஆறிட்டுது, லைட்டாக ஆறிட்டுது. 1 கப் திருவன தேங்காய், எல்லாத்துக்கு 70 கிராம் திருவன தேங்காய், 100 கிராம் சீனி இருக்குது, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சீனி இன்னும் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நான் அளவாக தான் போட்டிருக்கிறேன். இதை நான் போன முறை சுசியம் சேர்க்க நான் இடித்து காட்டுன்னு நான் பயிறு. இந்த முறை வந்து ப்ராசஸில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து பால்ஸ் பண்ண போகிறேன். ப்ராசஸில் வந்து போட்டு அடிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் எடுத்து சேம் திங் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி நல்ல வடிவாக பிடிபடும். அந்த டைம் வந்து இது நீங்கள் அரைச்சி காணும். ஸோ இப்படி பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் இது ரெடி. நான் போலாக பிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு சொல்லி காட்டித்தரேன். 1 கப் பச்சைமா இருக்குது, அளவு உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் நீங்கள் போடுங்க. இது ஜஸ்ட் கலருக்கு தான் போடுறது. அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி விட்டு இதை குழைக்கணும். தோசையை குழைப்பமெல்லாம் தோசையை குழைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு தான் இதை குழைச்சி எடுக்கணும். தண்ணி சேர்த்து இதை குழைச்சி எடுக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டாலும் ஈஸியாக இருக்கும். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுக்கணும். ஓகே, இதை நான் நல்ல வடிவாக வந்து குழைச்சி எடுத்துட்டேன். இந்த நல்லா திக்காக தான் குழைச்சிருக்கிறேன். இந்த அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு தடி எடுத்து ஆல்ரெடி கரண்டியோட பின்பக்கத்தால் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்ட். நான் குழைச்சி வச்சுருக்கிற மாட்டில் வந்து இந்த உருட்டி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ள போட்டு பொரிச்செடுப்போம். நல்ல மாவை துவச்சி போடுங்க. துவச்சி போடாட்டிக்கு வெடிக்கும். இது இப்போ வந்து பொரிஞ்சிட்டுது. இந்த மாவை வந்து நல்ல வடியாக துவச்சி போடணும். நல்லாட்டிக்கு கொஞ்சம் வடிக்க பார்க்கும். மாவை நல்லா துவச்சிடுங்க. இவ்வளோ சுசியத்தை நான் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கடலைப்பருப்பு சுசியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுசியம் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காட்டுக்கு நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.